பணம் எடுத்துட்டு வரல. உன்கிட்ட பணம் இருக்கா? நிறைய இருக்கு. எவ்வளவு வேணும்? எனக்கு இல்ல, ஆட்டோக்கு கொடுக்கதான். இருக்கு, வா. இந்த ரோட்ல ஆட்டோ வருமானு கூட தெரியலையேடி. ஏய் சத்யா, அங்க ஒரு ஆட்டோ வருதுடி. வா. ஆட்டோ ஆட்டோ. எஸ்கேப் ஆயிட்டானடி. என் பர்ஸ் போச்சு. ஏய் வீடு, செல்போன் கையில தானே இருக்கு, பர்ஸ் தானே போச்சு. என்ன அதுல ஒரு 1000 2000 வச்சிருப்பியா? அது இல்லடி, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பென் டிரைவ் அந்த பர்ஸ்ல தான் இருக்கு. அத தான் எடுத்துட்டு ஓடிட்டான். ஐயோ, தேவி அக்காவை குலதெய்வ கோயிலுக்கு பூஜை பண்றேன்னு கூட்டிட்டு போய் அங்க அவங்கள ரவுடிங்களை வச்சு கொலை பண்ண பார்த்தாங்க. சத்யா சொல்றதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். டேய் அப்பா தாண்டா சொல்றேன், உங்க அம்மா கண்டிப்பா அப்படி செஞ்சிருப்பா. ஒண்ணுமே புரியல, தலை வெடிக்குது. சாரிடி, இப்படி நடந்து போச்சே. அது ஏன் தப்பு? நீ என்ன பண்ணுவ? நான் பென் டிரைவ் வீட்லயே எங்கேயாச்சும் பத்திரமா வச்சிருந்திருக்கணும். பர்ஸ்லயே வச்சுட்டு சுத்தினது ஏன் தப்புதான். கோயிலுக்கு தானே போயிட்டு வரோம், அந்த சாமியாவது ஏதாச்சும் கருணை காட்டுச்சா பாத்தியா? இப்படிதான் ஒவ்வொரு முறையும் நான் கஷ்டப்பட்டு உண்மையை நிரூபிக்க ட்ரை பண்ணும் போது ஏதாச்சும் தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. நாளைக்கே அர்ஜுன் பெங்களூர்ல இருந்து வந்தா நான் இனிமே எப்படி அந்த ப்ரூவ் பண்ணுவேன்? கோவில் அதிகாரி கூட இந்நேரம் அந்த ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணிருப்பாரு. நீ கவலைப்படாத, என் போலீஸ் மாமா கிட்ட சொல்லி அந்த திருடனை எப்படியாச்சும் பிடிக்க ட்ரை பண்ணுவோம். பென்ட்ரைவ் கிடைச்சிடும். அது அவரு வேற ஏரியா எஸ்ஐ தான், ஆனா இந்த ஏரியா எஸ்ஐயோட கான்டாக்ட் இருக்கும்ல. பர்ஸ் பையெல்லாம் லோக்கல் திருடனுங்க தான் அடிப்பானுங்க. ஸ்டேஷன்ல அவனுங்க லிஸ்ட் இருக்கும்டி, கண்டுபிடிச்சிடலாம். நீ கவலைப்படாத. நீ எது சொல்லி என்ன தேத்தி விட ட்ரை பண்றேன்னு எனக்கு புரியுது. ஆனா அவன் பணத்தை எடுத்துட்டு பர்ஸ வீசிட்டு போயிடுவான். பென்ட்ரைவ் அவ்வளவுதான், அது இனிமே கிடைக்கிறதே சந்தேகம் தான். முயற்சி பண்ணுவோண்டி. எனக்கு புரியுதுடி, நான் அர்ஜுன் கூட வாழக்கூடாதுன்னு அந்த தெய்வமே நினைக்குது. அதுதான் என் தலையெழுத்துன்னு எழுதியிருக்கு. அதான் இப்படி எல்லாம் நடக்குது. அப்படியெல்லாம் சொல்லாத, நம்பிக்கையா இரு. இருந்த ஒரு ஆதாரமும் போயிடுச்சு. இனிமே செல்வநாயகி அவங்க வாயாலே உண்மையை சொன்னாதான் உண்டு. அது இந்த ஜென்மத்திலே நடக்க போறதில்லை. கல்யாணி, நீ கிளம்பு, உனக்கு லேட் ஆகுது. நீ தனியா எப்படி இருப்ப? நான் பாத்துக்கிறேன்டி, நீ முதல்ல கிளம்பு. கல்யாணி, கோவிலுக்கு போனவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ கிளம்பு, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம்.
நான் ஆபீஸ்க்கு தான் போயிட்டு வரேன். சஞ்சய் ஏதோ ஃப்ராட் பண்ணிருக்கான். போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன். அவன் மட்டும் இல்ல, அவன் கூட சேர்ந்த அந்த 3 பேருமே ஃப்ராடு. அத நீ தான் கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டேன்னு சொன்னாங்க. அர்ஜுன், நான் தான் அப்பவே சொன்னனே அவனுங்க ஃப்ராடு பாத்தீங்கன்னு. நீ வேற எதுவும் பேசி எனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டாம். அவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினதுக்கு மட்டும் தேங்க்ஸ். ஆனா அவனுக்கும் உனக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. அவன் என் பணத்தை ஏமாத்த நினைச்சான். ஆனா நீ என்னையவே ஏமாத்தணும்னு நினைச்ச. என் அப்பாவுக்கும் உன்னை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. உனக்கு ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு இந்த வீட்லயே இருக்காங்கங்கிற நினைப்புலதான் நீ இவ்ளோ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. இல்ல அர்ஜுன், ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன நம்ப அர்ஜுன். என் அப்பா வேணா உன்னை நம்பலாம், ஆனா நான் உன்னை நம்ப மாட்டேன். ஹலோ, வக்கீல் மேடம் சொல்லுங்க. அர்ஜுன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க மேடம். நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங். நாளைக்கு ஹியரிங்னு இன்னைக்கு சொல்றீங்க? சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். நான் ஒரு பிசினஸ் மேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஷார்ட் டைம்லலாம் நோட்டீஸ் கொடுக்காதீங்க. நான் என்ன பண்றது சார்? நான் இன்னும் சத்யா கிட்ட சொல்லல. ப்ளீஸ் மேடம், நாளைக்கு இல்லாம ஒரு நெக்ஸ்ட் வீக்ல ஹியரிங் வச்சுக்க முடியுமா? ஓகே சார், கோர்ட்ல மனு போட்டு நெக்ஸ்ட் வீக்ல வாய்தா வாங்கிடலாம். சத்யாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே மேடம், தேங்க்ஸ். நாளைக்கு ஹியரிங்னு சொன்னாங்க. நாளைக்கு எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு. அடுத்த வாரம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன். ஏய், இங்க வா, கொஞ்சம் வா. ஏய், வாடி. வா. எங்க? ஏய், விட்டுடி. வா வா. கல்யாணி, கல்யாணி, விடுடி. ஓ, பாரு, கடவுளும் பக்கம்தான் இருக்காரு. எல்லாமே உனக்கு சாதகமா தான் நடக்குது. ஊருக்கு போன அர்ஜுன் மனசு மாறி பாதியிலே திரும்பி வராரு. சஞ்சயும் அவங்க ஆளுங்களும் போலீஸ்ல மாட்றாங்க. ஆனா பென்டிரைவ் தொலைஞ்சது சாதகமான விஷயம் இல்லையே கல்யாணி. அந்த ஆதாரம் இல்லாம நான் எப்படி அர்ஜுனை சமாதானப்படுத்துவேன்?